ஆகவே முதல்ல ராகு கேது பெயர்ச்சிக்கு மனோபயம் இல்லாமல் இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்கள் எவ்வளோ நகை போடுறாங்க இல்லைங்களா, மயிலில் குயிலில் எவ்வளோ டிசைனாக போடுறாங்க. எவ்வளோ டிசைன், யாராவது நாகத்தை போட்டிருக்காங்களா? ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கும். ஜடநாகம்னு சொல்லக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய அந்த டிசைன் ஜடையில் போடுவாங்க. அது கூட பின்பக்கமாக இருக்கும், முன்பக்கமாக இருக்காது. ஆனால் நாகாபரணம் அணியக்கூடியவர்கள் உலகத்திலேயே இருவர் தான். சார் பலன் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஜடநாகம் அது இதெல்லாம் சொல்லின்னுக்கிறீங்க. உங்கள் பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சந்திரன் நீச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மனோதைரியம் கொண்டு வரணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்காகத்தான் விஷ்ணு பகவான் அந்த நாகத்தை அணியக்கூடியவர், சிவபெருமான் நாகத்தை அணியக்கூடியவர். இந்த இருவர் தான் நாகாபரணம். மற்றவர்கள் உலகத்தில் யாருமே பண்ண முடியாது. நீங்கள் மோதிரம் போட்டுனுக்கிறீங்க சார், அவர் நாகம் போட்டுனுக்கிறார் சார், கடா போட்டுனுக்கிறார் சார், சார் செயினில் தாலியில் யாரும் நாகாபரணம் போட முடியாது. அப்படி போட்டாலும் சிறக்காது. நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் நாக பூஜையும் நாக பிரீத்தியும் பாலும் மஞ்சளும் இதை நீங்கள் நாக புற்றுக்கு இட்டு வந்தால் மன தைரியமும் நல்ல உத்தியோகமும் நல்ல வருமானமும் இடமாற்றமும் மருத்துவ செலவும் குறையும். நான் சொல்ல வேண்டியது சூட்சுமமாக சொல்லியிருக்கேன், புரிய வேண்டியது புரிஞ்சுங்க.